இது ஒரு அடையாளம். இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, மக்களுடன் அந்த இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு சீமான் அவரும் அதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார். தவறில்லை. அதனால் நிச்சயமாக மக்களுடைய கருத்துக்கள் என்ன, குறைகள் என்ன என்பது அவருக்கு தெரிய வரும். அதை வைத்துக்கொண்டு அவர் அரசியல் பாதையில் பேசுவதோ, கூட்டத்திலோ, மாநாட்டிலேயோ, பரப்புரையிலோ பேசுவதற்கு அது இருக்குமே. பொதுமக்களுடைய அதிருப்தி அல்லது அவர்களுடைய குறைகள், அவர்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நடைப்பயணம் ஒரு 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 கருவியாக இருக்கு. அதே சமயத்தில் எல்லா அரசியல்வாதியும் இவர் அன்புமணி போறாரு, அண்ணாமலை ஏற்கனவே போனாரு, என் மண் என் மக்கள்னு போறாங்க, எல்லாரும் போறாங்க. ஒன்றும் இதில் ஒன்றும் அதாவது இது போகலாம் போகக்கூடாது, இது பயன் தரும் பயன் தராதுன்னு சொல்வதை விட இது ஒரு அடையாளம். பாரதிக்கு பேர் அந்த காலத்தில் முண்டாசு கவிஞன் என்று அன்பாக சொல்வார். அவர் அந்த வழக்கமான முண்டாசு கட்டிட்டு தான் வெளியே வருவார். அவர் ஒரு முண்டாசு இல்லாமல் அவரை பார்த்துருக்கிறதுக்கு ஒரு படத்தில் கூட அந்த காலத்து புகைப்படத்தில் வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு முண்டாசு கட்டாத பாரதியாக இருக்கிறார் சீமான். ஏனென்றால் அதே கொள்கை, தமிழ் எவ்வளவு முக்கியமோ, தமிழன்னை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பாரத மாதாவும் முக்கியம். அந்த அளவுக்கு முண்டாசு கட்டாத பாரதி என்று சீமான் அறிவிக்கப்படாமல் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய கோட்பாட்டில். இப்போ மாணவர்களிடம் மாநாடு சீமான் நடத்தியது சரியா என்றால் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதில் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அவன் நாம் தமிழர் சீமானுக்கு ஓட்டு போடலாம், இல்லை திமுக ஓட்டு போடலாம், அதிமுக, பாஜக, விஜய் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். இந்த நடைப்பயணம் என்பது ஒரு அடையாளம். ஒரு பொதுமக்களிடையே இவர் வராரு அப்படிங்கும்போது அதான் ஒரு அடையாளம். அதை வைத்து வாக்கு வங்கி என்றால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். நாம் தமிழர் கட்சி இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. ஜனவரி மாதத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நடைப்பயணமாக போகலாம் அப்படின்ற ஒரு யுக்தியை கையில் எடுத்துக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகிட்டு வருது. இது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த கேள்வியை கேட்கும்பொழுது எனக்கு சமீபத்தில் நம்ம அந்த பாரதி மகாகவி பாரதி பற்றிய விழா சீமான் கலந்துக்கிட்டதை பற்றி பேசணும் போன எபிசோடில். அதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இடையில் ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு பேசியிருக்கார், பொதுக்கூட்டம் ஒன்று பேசியிருக்கார். இதை அதை பற்றி நான் அதை குறிப்பிட்டுட்டு நீங்கள் சொல்கிற அந்த கேள்விக்கு நான் வர்றேன். இந்த மாணவர்கள் மத்தியில் இது சில அந்த வலைதளங்களில் மாணவர்களுக்கு அரசியல் தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி விவாதம். இது இப்போ இல்லை, அண்ணாதுரை காலத்திலேருந்தே அந்த காலத்திலேருந்தே திமுக ஆரம்பித்த காலத்திலேருந்தே இந்த மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்தலாமா கூடாதா, அவர்கள் ஈடுபடலாமா கூடாதா என்பதை பற்றி ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஆனால் நம்ம பொதுவாக பேசுகிறோம். மாணவர்கள்னு பேசும்போது 3ஆம் கிளாஸ் படித்தவனும் மாணவன் தான், 12ஆம் கிளாஸ் படிக்கிறவனும் மாணவன் தான், கல்லூரியில் படிக்கிறவனும் மாணவன் தான், முதுகலை பட்டதாரிக்கு பட்டப்படிப்பு படிக்கிறவனும் மாணவன் தான், பிஹெச்டி படிக்கிறவனும் மாணவன் தான். நீங்கள் மாணவன்கிறத பொதுவான ஒரு இதில் கொண்டு வரீங்களே தவிர வயது ஒரு 4-5 வயதிலிருந்து ஆரம்பித்து 30 வயது வரைக்கும் மாணவனாக இருக்கலாம். பிஹெச்டி பண்ணவன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டில் சேர்ந்தா அவன் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் படிக்கிறான். 20 வயசில் சேர்றான்னு வைங்க, அப்போவே அவனுக்கு முடிச்சுட்டு வெளியே வரும்போது 27-28 வயசு ஆகிடும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாணவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வர வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் கட்சி அரசியலில் ஈடுபடுவதற்கு உரிய வயது வர வேண்டும். ஏன்னா இப்போ மாணவன்னா அதாவது பட்டப்படிப்பில் 2வது வருஷமோ 3வது வருஷமோ படிக்கிறான், அவனுக்கு ஓட்டு போடுற உரிமை வந்திருக்குமே இல்லையா? இப்போ அவனுக்கு அரசியல் தெரியணும். இல்லை தெரிஞ்சாதானே யாருக்கு போடணும்னு தெரியணும், யாருக்கு போடக்கூடாதுன்றது அவனுக்கு தெரியும். இதில் தான் பார்த்தீங்கன்னா திமுக அரசு ரொம்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. மாணவர்களுக்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு தான் மெயினாக.
10வது 12வது கிளாஸ் படிக்கிறவன் அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 12லிருந்து 15 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நாங்கள்லாம் படிக்கும்போது 11ஆம் கிளாஸ் எஸ்எல்சி எழுதணுன்னா 14 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அந்த கணக்கு பார்த்தா 15 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் 12வது. அப்போ அதான் சொன்னேன், 12, 15 இந்த ஓட்டு போடும் பருவம் வராதவர்கள் இவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ லேப்டாப் அப்போ ஏன்னா அப்போவே வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் வந்து சகஜமாகிவிட்டது. ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கும்போது வாய்ப்பாடெல்லாம் படித்தோம் ஸ்கூலில் படிக்கும்போது. அதுக்கப்புறம் பின்னால் கால்குலேட்டர்னு ஒன்று வந்துச்சு. ஏன்பா 16 × 7 எவ்வளோன்னா உடனே அந்த கால்குலேட்டரில் போட்டு சொல்கிற காலம் இருந்துச்சு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் காலம், இப்படி லேப்டாப் வந்துச்சு, பரிணாம வளர்ச்சி. ஆனால் திமுக என்ன செய்கிறது? இப்போ போன வாரம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்பு? 10 லட்சம் லேப்டாப்புகள் கொடுக்கப்படும். 10 லட்சம் லேப்டாப்புகள். கான்ட்ராக்ட் ஏதோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எப்படி சார் 4 வருஷம்? இல்லைங்க, அதுக்கு என்னங்க, எத்தனை வருஷம் ஆனால் என்னங்க, இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது. இந்த இவ்வளவு மாதத்துக்குள்ளே எவ்வளவு தேரும், எவ்வளவு தேரும்னா எவ்வளவு திட்டங்கள் தேரும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. மக்கள் நலனில் எவ்வளவு திட்டம் தேரும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் கொடுக்கறது இல்லை, நீங்கள் வந்து இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லூரி படிப்பில் 3வது ஆண்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முதல்ல வந்து முன்னுரிமை கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் ஓட்டு போடுறது ஏற்ற வயசாக. அங்கே தான் விஷயம். மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதில் தவறில்லை என்று சொல்கிறோம். உதாரணம் வந்து ஜெயலலிதாவை வந்து ஜெயலலிதா செய்த தவறுகளையும் நாம் வந்து சுட்டி காட்டியிருக்கோம். ஆனால் அவர்கள் கொடுக்கும் பொழுது அந்த அரசியல் நோக்கு, அந்த வாக்காளர் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் 15 வயது சுமார் அந்த ஏஜ் குரூப்பில் வயது வரம்பில் இருக்கக்கூடியவனுக்கு கொடுக்குறாங்க. உண்மையிலேயே லேப்டாப்பை வச்சு அவன் கம்ப்யூட்டர் படிக்கணும். ஏழையாக இருக்கிறவன் கம்ப்யூட்டர் வசதி இல்லை, புக்கே வாங்க வசதி இருக்காது, கம்ப்யூட்டர் வசதி. நம்ம திராவிட மாடல் என்ன செய்யுது? அட்வான்ஸாக போயிட்டாங்க. 3வது வருஷம் படிக்கிறவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் அவன் வந்து வாக்காளனாக இருப்பான். 20 வயசு, இப்போ 21 வயசு இருக்கும் அவனுக்கு. 21 வயசு. அப்போ 21 வயசு இருக்கிறவனுக்கு கொடுக்கும்போது லேப்டாப் கொடுத்தோம்ல, எங்கள் கட்சிக்கு தான் வாக்கு போடணும். அப்போ இவர்கள் வந்து எதை செய்தாலும் அந்த வாக்கு வங்கியை மனதில் வைத்து மட்டும்தான் செய்வார்களே தவிர மக்கள் நலனை, அது வந்து மாணவர்களோ மாணவிகளோ முதியவர்களோ ஏழைகளோ எளியவர்களோ எந்த மதத்தினரோ எந்த சாதியினரோ அதெல்லாம் கிடையாது. வாக்கு வங்கி ஒன்றே தான் இவங்களுக்கு வந்து முக்கியம். ஒரு உதாரணமாக ஏன்னா அந்த மாணவர்கள் அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். இப்போ மாணவர்களிடம் மாநாடு சீமான் நடத்தியது சரியா என்றால் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதில் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அவன் நாம் தமிழர் சீமானுக்கு ஓட்டு போடலாம், இல்லை திமுகவுக்கு ஓட்டு போடலாம், அதிமுக, பாஜக, விஜய், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அப்போ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. தயவு பண்ணி வாக்குச்சாவடியில் இருக்கிற தேர்தல் அதிகாரியெல்லாம் போய் கடிச்சு விட்றாது. புரியுது. அவர் அரசு பணியில் இருக்கார். அவரை போய் நீங்கள் போய் கடிச்சு விட்றாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக நடந்துங்க. நான் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உடனே வந்து யாரை கடித்தாங்க எங்கே கடித்தாங்கலாம் பார்க்காதீங்க. டக்குனே வந்து என்ன கட்சியில் போகிறீங்க சார்? இல்லை, அதையும் தான் பார்த்தீங்கல்ல, ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கல்ல, நேரம் எழுந்து போய் கச்சா முச்சான்னு வந்து நெறியாளர் கேள்வி கேட்குறேன். இல்லை எனக்கு வந்து அதில் ரொம்ப அவர் பேர் என்னமோ நந்தவனம் நந்தகுமாரோ யாரோ பேர். அவர் மூலமாக எல்லா யூடியூப் நெறியாளர்களுக்கும் வந்து ஒரு செய்தி தெரியுது. தாவேக்காக்கு எதிராக பேசக்கூடாது, தாவேக்காக எதிராக பேசக்கூடாது. இல்லை, அப்போ எங்களை மாதிரி உள்ளவர்கள் கூட வந்து ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே அந்த நெறியாளரை பார்த்தா பாவமாக இருக்குது. அதே சமயத்தில் சில பேர் நெறியாளர் வேணும்னே வந்து கிண்டி விட்டு கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போது நந்தகுமாராக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அம்பி அண்ணியனாக மாறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுதாரணம் வச்சிருக்காங்க. இனிமேல் இதை பார்த்தோன்னே நெறியாளர்கள்லாம் வந்து தாவேகாரர்களிடம் மட்டுமில்லை, யார் வந்து அரசியல் பேசும்போதும் கொஞ்சம் உஷாராக பேசுவாங்க, கவனமாக பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எவ்வளவு ஒரு பக்குவமாக, அதாவது நெறிப்படுத்தும் வகையில் வந்து உதாரண புருஷர்களாக இருக்காங்க பாருங்க. மீடியாக்கள் தான் வந்து எதிராக செயல்படுது இல்லை, அதை தாங்க சொல்கிறேன். அதை எவ்வளவு வந்து இப்போ பாருங்க,
ஒரு போலீஸ்காரனை கடிச்சிட்டாங்க, ஒரு யூடியூப் ஆங்கரை கடிச்சிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் இனிமேல் கவனமாக இருப்பீங்களா இல்லையா? அனாவசியமாக யாரும் பேச மாட்டீங்கல்ல? அப்போ பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு கட்சி கொடி மூலமாக வந்து உருவாக்கும், ஒரு கட்சி கொள்கை மூலமாக உருவாக்கும், ஒரு கட்சி கடி மூலமாக உருவாக்கும். கொடி மூலமாக தான் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, கடி மூலமாகவும் உருவாக்கலாம், உருவாக்கிட்டாங்க. அதை விட்டுருங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? ஜனவரி மாதம் வந்து ஜனவரி மாதம் வந்து நடைப்பயணம். இந்த நடைப்பயணம் என்பது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு அடையாளம். யூஸ் ஆகுன்றீங்களா? இல்லை, அதாவது அடையாளம், அதான் சொல்கிறேன். இந்த நடைப்பயணத்தினால வந்து அதிகமாக வந்து வாக்குகள் வந்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கணும்னு அதான் சொன்னேன். பூமி உருண்டைன்னு சொன்ன கெலீலியோவோட அதிகமான அளவுக்கு வந்து பூமியை சுற்றி வந்திருக்கக்கூடிய, கெலீலியோ சுத்தினாரா இல்லையானே நமக்கு தெரியாது. அவர் ஏதோ உருண்டைன்னு கண்டுபிடிச்சாரு, அது வேற விஷயம். அது அப்படி பூமி உருண்டைன்னு சொன்னதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் இருந்த காலத்தில் அவரை கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க. பைத்தியக்காரன், தப்பா சொல்கிறான் பைத்தியக்காரன்னு. அதெல்லாம் உண்மையை சொன்னால் என்றைக்குமே வந்து சிக்கல் தான், அது வரும். அதை விட்டுட்டு இந்த நடைப்பயணம் என்பது ஒரு அடையாளம். ஒரு பொதுமக்களிடையே வந்து இவர் வராரு அப்படிங்கும்போது அதான் ஒரு அடையாளம். அதை வைத்து வாக்கு வங்கி என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உதாரணம் தான் நான் சொல்லுவேன். ராகுல் காந்தி வந்து ஒரு என்றைக்கோ பிரதமர் இருக்கணும், என்றைக்கோ ஒரு கட்சி வந்து ஆயிருக்கணும். இது வரைக்கும் வந்து 95 தேர்தலில் தோல்விகள் வந்து கண்டிருக்கிறார். 95 தொகுதிகளில் இல்லை, 95 தேர்தல். இப்போ தமிழ்நாடு தேர்தல்னா ஒரு தேர்தல், பாண்டிச்சேரியில் தேர்தல்னா ஒரு தேர்தல், இப்படி 96 97 வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், அடுத்தது வெயிட் பண்ணுறாரு. ரைட், 100 அடிக்கு போகிறாரு. இல்லை, அப்போது இந்த நடைப்பயணம் என்பது எந்த அளவுக்கு பயன் தரும்? வைகோ கூட நடைப்பயணம் போகிறார். இதுக்கு முன்னாடி போயிருக்காருல்ல சார்? ஆமாம், ஆமாம். அதை வந்து பெரிய எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் அதை வந்து இது தொடங்கி வைக்கிறாருன்னு. என்னைக்கு அது? இப்போ வரவில்லை, பேனர் பார்த்தேன். அதான் சமீபத்தில் தான். எதுக்காக அவர் போறாரு நடைபயணம்னா, போதை பொருளுக்கு எதிராக. அருமையான ஒன்று தொடங்கி வைக்கிறதுக்கு வராருல்ல முதல்வர். அவர்கிட்டயே ஒரு அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, அந்த காலத்து ஒரு பாட்டு வரும், அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே கோழி கூவுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அண்ணே அண்ணே இல்லை தம்பி தம்பி, இந்த போதைப் பொருளுக்கு எதிரில் நீங்கள் உங்களுடைய இரும்பு கரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு நட மிச்சமா இவ்வளோ கிலோமீட்டரு? ஏங்க, போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? ஆட்சியில் இருக்கும் அரசு. அரசு என்றால் முதல்வரின் கீழ் வரக்கூடிய அரசு, காவல்துறை, மற்ற துறை, எல்லா துறையும் இருக்குது. எந்த துறையாக இருந்தாலும் முதல்வர் கீழே தான். அதில் காவல்துறை, உள்துறை நிச்சயமாக முதல்வரின் கீழ் தான் இருக்குது. அவர்கிட்ட ஒரு வார்த்தையில் 5 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நடைப்பயணமாக போயிட்டு அது அவரையே வேற கூப்பிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா, எனக்கு இந்த இல்லை, இந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயம் வந்து ஒரு ஒப்புமைக்காக வருது. நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க வேணாம். சொல்லுங்கள் சார், கேட்கலாம். இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து அப்போ இருந்த கமிஷனர் வந்து போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வுக்காக இளைஞர்களுக்கு மாரத்தான் நடத்தும் போது ஒரு ஷீல்டு கொடுத்தாரு. அது என்னமோ திடீர்னு மனசில் வந்து அதுதான் வந்து நிற்கிது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் நான் வந்து ஒப்புமை ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்கக்கூடாது. நான் வைகோவையும் தவறாக ஒன்றும் சொல்லலை, முதல்வரையும் ஒன்றும் தவறாக சொல்லலை. இதில் யார் ஜாஃபர் சாதிக்குன்னு நான் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்லாம் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. இதில் யார் கமிஷனரு, யார் ஜாஃபர் சாதிக்குன்னு நான் வந்து அந்த பிரச்சனைக்குள்ள அந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆனால் என்னமோ தெரியல, இந்த நடைப்பயணம்னு சொல்லும்போது அந்த மாரத்தான் தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா அந்த மாரத்தான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான், பெசனர் பீச்சு, நாங்கள் அந்த பக்கம் தான் இருக்கோம். அடிக்கடி நான் வந்து பீச்சுக்கு அந்த கடற்கரையில் வாக்கிங் போட்டு காலையில் எந்திரிச்சு போகும்போது ஞாயிற்றுக்கிழமைகளிலிருந்து இந்த மாதிரி மாரத்தானே ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு காரணங்களுக்காக வேறு வேறு இயக்கங்கள் நடத்தக்கூடிய இது அங்கே தான் அனுமதி கொடுப்பாங்க. அதிகமாக காவல்துறை ஆணையரோ இல்லை யாராவது ஒரு அதிகாரியோ வந்து தான் வந்து கொடியை சேர்த்து வைப்பார். அது என்னமோ தெரியல, இந்த நடைப்பயணம்னு சொன்னோன்னே அது ஞாபகத்துக்கு வருது ஜாஃபர் சாதிக்கு. சரி, அவர்கிட்ட 10 நிமிஷத்தில் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஒரு நடைப்பயணம் போகிறாரு. ஆனால் சீமான் எல்லா அரசியல்வாதிக்கும் போனாங்க. இவர் அன்புமணி போகிறாரு, அண்ணாமலை ஏற்கனவே போனார், என் மண் என் மக்கள்னு போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. இதில் ஒன்றும் அதாவது இது போகலாம் போகக்கூடாது, இது பயன் தரும் பயன் தராதுன்னு சொல்வதை விட இது வந்து ஒரு அடையாளம்.
மக்களோடு வந்து சேர்ந்து போகும்போது அங்கே வந்து மக்கள் வந்து 4 பேர் மனு கொடுப்பான். அரசு போனால் தான், ஆளுங்கட்சி போனால் தான் கொடுப்பான்னு இல்லை. இப்போ கூட நயினார் நாகேந்திரன் போனார் சமீபத்தில். அவர்கிட்ட நிறைய பேர் மனு கொடுத்தாங்க. அதெல்லாம் கொண்டு போய் அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட அந்த மனுக்கள்லாம், அதாவது நிதி சம்பந்தப்பட்ட அவர்கள் துறையின் கீழ் வரக்கூடிய விஷயங்களுக்கு அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாருன்னு செய்தியில் பார்த்தேன். இதில் வேற ஒருத்தர் தனியாக போய் ஒரு மனு கொடுத்தாரு. ஒருத்தர் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னன்னு யோசிக்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து சீட் நைனாவை காப்பாற்றுங்க, ஹெல்ப் செய்யண்டி அப்படின்னு போய் வந்து காலில் விழுந்து கதறிய ஒரு 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 சீனியருடைய மகன், ஜூனியர், புரியுது, திமுகலேருந்து. ஆமாம், அது வந்து அந்த மனு மாதிரி சொல்ல, நான் சொல்றது பொதுமக்களோட குறை தீர்ப்பு மனு. அந்த குறை தீர்ப்பு மனு அது வந்து அவங்க வந்து எந்த கட்சின்னு இல்லாமல் பொதுவாக கொடுப்பாங்க. இப்போ சீமான் வந்து ஒரு பொதுநலத்தில் அக்கறை உள்ளவர் அப்படின்னா, ஐயா எனக்கு பட்டா கிடைக்கலன்னு சொல்லி கூட கொண்டு கொடுப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் சீமான் நினச்சா பட்டா வாங்கி கொடுக்க முடியுமா, சீமான் போய் ஆர்டர் போட முடியுமா, அப்படிலாம் யோசனை பண்ண மாட்டான். அவர்கிட்ட கொடுத்தா அவர் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் உரிய இடத்தில் சேர்ப்பார். அங்கே கொண்டு போய் வந்து அதே போய் நில்ல, உனக்கு முன்னால் 1000 பேர் பட்டா வாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் க்யூவில் நிற்கிறான், இவர் புதுசாக வந்துட்டார், இன்றைக்கே அவர் வந்தவன வாங்கினோம் போ அப்படின்னு அந்த விரட்டக்கூடிய அந்த மாதிரி ஒரு அரசு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, யார் மூலம் எதை தின்னா பித்தம் தெளியும்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எதை தின்னா நமக்கு வந்து இருக்கிற உடம்புல இருக்கிற பித்தம் போகும்னு. எதை பார்த்தாலும் இது சாப்பிடலாமா, எலுமிச்சம்பழ ஜூஸ் சாப்பிடலாமா, அது சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, அப்படி எதை தின்னால் பித்தம் போகும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவன் நினைப்பது தவறில்லை. அப்பொழுது பொதுமக்களுடைய அதிருப்தி அல்லது அவர்களுடைய குறைகள், அவர்களுடைய கருத்துக்கள், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நடைப்பயணம் ஒரு 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 கருவியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த நடைப்பயணத்தில் வரவங்க எல்லாருமே வந்து கூட வருவாங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க. சீமான் மட்டும் இல்லை, எந்த தலைவர் வந்தாலும் ஒரு தலைவர், ஒரு பிரபலம். இப்போ நாளைக்கே நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக ஆகலை, அஃபிஷியலாக இன்னும் ஆகலை சார். இல்லை அஃபிஷியலானா, அதாவது நமக்கு வெளியில் இன்னும் நீங்கள் இன்னும் கால் அப்படி ஆற மாதிரி இருந்ததுன்னா எப்படி நீங்கள் எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க மாட்டீங்களா? ஆமாம், கெஸ்ட்டு சார் வராரு, அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும்னு. நாளைக்கு நயன்தாரா ஊர்வலம் போகிறாங்க, நடைப்பயணம். இளைஞர்கள்லாம் போவாங்களா மாட்டாங்களா? பார்ப்பாங்க. அப்போது அதை வைத்து நீங்கள் நயன்தாரா தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு வந்து எடுக்க முடியாது. இதை வந்து நான் சீமானுக்கும் அதான் சொல்கிறேன், ராகுலுக்கும் அதான் சொல்கிறேன், உதயநிதி போனாலும் அதான் சொல்லுவேன். அப்படி இருந்தால் கேரளாவில் எனக்கு சன்னி லியோன் தான் சிஎம்மாக இருந்திருக்கணும் இல்லையா? அப்போது இது வந்து நான் சொல்வது என்னென்னா, பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் போவது வந்து ஒரு அடையாளத்திற்காக, இன்னொன்று மக்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா வழக்கமாக வந்து சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், எந்த அரசியல்வாதியை சுற்றியும் ஒரு நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்கு கொடுக்கக்கூடிய தகவல்களை வைத்து தான் அவர்கள் வந்து தெரிந்து கொள்வார்கள். அவர்களாக வாட்ஸ்அப்பை பார்த்து, செய்தித்தாளை பார்த்து தெரிந்து கொண்டு எவ்வளவு ஒரு 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் செலவழி பண்ண முடியும்? அந்த மாதிரி இது ஒரு அடையாளம். இது வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, மக்களுடன் அந்த இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு சீமான் வந்து அவரும் அதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார், தவறில்லை. அதனால் வந்து நிச்சயமாக மக்களுடைய கருத்துக்கள் என்ன, குறைகள் என்ன என்பது அவருக்கு தெரிய வரும். அதை வைத்து கொண்டு அவர் அரசியல் பாதையில் பேசுவதோ, கூட்டத்திலோ, மாநாட்டிலையோ, பரப்புரையிலோ பேசுவதற்கு அது இருக்குமே தவிர, நேரடியாக இந்த நடைபயணத்திற்கும் வாக்கு வங்கிக்கும் தொடர்பு இருப்பதாக நான் கருதவில்லை. இது என்னுடைய கருத்து. இதை வந்து சமீபத்தில் பாரதியார் அவரோட விழாவில் வந்து சீமானவர் வந்து கலந்துட்டார், விஜிலமைப்பு நடத்திய விழாவில். அதை குறித்து முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ அதன் பின் வந்து ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. ஆர்எஸ்எஸ் மேடையில் வந்து எப்படி நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. அவரும் அதில் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் பாரதியை பற்றி பேசுறதா இருந்தால் பாகிஸ்தான் கூட போய் பேசுவேன், எனக்கு மேடை முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சீமானும் ஒரு கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை இல்லைன்னா இருக்குது, பேசுகிற பொருள் தானே தவிர, பொருள் தேசிய மகாகவி பாரதி, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னான். அப்படிப்பட்ட பாரதியுடைய ஒரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏங்க
அதான் கரெக்டாக தான் அவர் தான் பேசியிருக்காருல. அதுக்கப்புறமா அது ஆர்எஸ்எஸ் மேடையாக இருந்தான்னா எங்கே இருந்தான்னு. இப்போ ஏன் நீங்கள் 1999 2004 போகும்போது திமுக கூட்டணி போச்சா இல்லையா? அதில் திருமாவளவனும் இருந்தாரா இல்லையா? மங்களூரில் அப்போ தானே முதல் தடவை 2001 ஜெயிச்சார் அவர் எம்எல்ஏவா. அப்போ வந்து அந்த பாஜக கூட்டணி இனித்ததா? அப்போ வந்து கலைஞர் ஐயா என்ன பேசினாரு? மதவாத கட்சி இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து ஒழுக்கமுள்ள சமூக இயக்கம். அப்போ ஒழுக்கமுள்ள இப்போ கூட ஒரு ஜட்ஜை வந்து அவர் டிஆர் பாலு அண்ணா வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது ஜிஆர் சாமிநாதன் அவர்களை வந்து ஜட்ஜை வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஜட்ஜ். அப்போ நான் என்ன பார்க்குறேன், எனக்கு உடனே அந்த 1999 2004 ஐயா கருணாநிதி பேசுனது எனக்கு மனசில் என்றைக்குமே ஐயா கருணாநிதி இருக்காருங்க. அவ்வளோ என்னை மறக்கவே முடியாது, என்னால் மறக்கவே முடியாது. அதனால தான் அவர் பேசுனதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன். நம்ம அப்போ தானே ஒருத்தரை பற்றி அந்த மனசில் உள்ளே இறங்கி இருந்தால் தானே பேச முடியும். அப்போ அவர் என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் என்பது ஒழுக்கமான சமூக இயக்கம். அப்போ இவர் ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு சொன்னார் டிஆர் பாலு அண்ணன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கமுள்ள ஜட்ஜி இவருன்னு. எனக்கு என்னன்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் அவர் சொல்லுறதில்லை, எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட மொத்தம் 75 வேக்கன்சியில் 75ல் 9 பேர் வேக்கன்சி, 68 பேர் ஏதோ 65 பேருக்கு மேலே இருக்காங்க. அவர் மட்டும் ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு சொன்னீங்கன்னா பாக்கி அப்போ அவர் மட்டும்தான், அப்போது ஜிஆர் சாமிநாதன் மட்டும்தான் ஒழுக்கமான ஜட்ஜி. பாக்கி ஜட்ஜெல்லாம் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லலாமா? உண்மையிலேயே வந்து இந்த கருணாநிதியுடைய அந்த 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 பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது பேசின அந்த பேச்சை வச்சு பார்த்தா சென்னை நீதிமன்றத்தில் ஒரு 60 நீதிபதிகளுக்கு மேலே ஜிஆர்எஸ்ஐ தவிர மற்ற நீதிபதிகள் அண்ணன் டிஆர் பாலு மீது அவதூறு வழக்கு போடணும். ஆர்எஸ்எஸ்னா நல்ல ஒழுக்கமான சமுதாய இயக்கம்னு கருணாநிதி பேசியிருக்காரு. இப்போ இவர் ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் ஒழுக்கமான ஜட்ஜு ஜிஆர்எஸ். இப்போ பாக்கி பேர்லாம் தப்பு இல்லை, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பாரதியை பற்றி மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். அதாவது ஆணுக்கும் அது வந்து கேட்டிருக்காரு, தமிழனை காட்டு மராண்டின்னு சொன்னோன்னு வந்து தந்தைன்னு சொல்கிறீங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் காணும் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இப்படி எல்லாம் வந்து தமிழை போற்றி பாடிய பாரதியை வந்து பாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து தமிழை காட்டு மராண்டி சனியன் அப்படிலாம் சொன்ன ஆளை தந்தைன்னு சொல்லும்போது தமிழை இவ்வளவு போற்றிய சர்வதேச அளவுக்கு வந்து போற்றிய பாரதிய நான் ஏன் தாத்தான்னு சொல்லக்கூடாது, என் பாட்டன்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி. யாரையோ நம்மளை கண்ணாமுன்னான்னு பேசி நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்துகிறவர்களாம் தந்தைன்னு சொல்லும்போது தமிழ் இனத்தையும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் வந்து தலையில் தூக்கி கொண்டாடிய பாரதியை பாட்டன் என்று சொன்னால் என்ன தவறு அப்படின்னு கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி. நிறையா வந்து பாரதியை பற்றிய குறிப்புகளையும் கவிதைகளையும் அவர் வந்து சீமான் அவர்கள் மேடையிலேயே பாடி காண்பித்து பண்ணியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை அவர் வந்து இன்னைக்கு வந்து பாரதியுடைய அந்த கோட்பாடுகளையும் இதையும் வந்து வெளியில் கொண்டு வந்து ஏன்னா தமிழ் தேசியம் என்பது எங்கே ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய தலைமுறையில், நம்ம தலைமுறையிலன்னா நமக்கு நினைவு தெரிஞ்சு ஆரம்பிச்சது. இப்போ பாரதியாரை நம்ம நேரம் பார்த்தோம்னா இல்லை, ஆனால் பாரதியாரை பற்றி தெரிஞ்சோம். இப்போ திருவள்ளுவரை பற்றி நமக்கு தெரியறது திருக்குறளை வச்சு தெரியும். ஆனால் பாரதியாரை பற்றி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் சமீபமான. அப்போது அந்த பாரதி என்ன கோட்பாடுகள் என்ன சொன்னா பாரதியார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்னா. நம்மால் திராவிடத்தில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பொதுவில் வைப்போம் நான் சொல்றது ஆணுக்கும் பொது பொண்ணுக்கும் பொது. அது எப்படி பொண்ணுக்கு மட்டும் கற்பு, அவன் மட்டும் வந்து கன்னித்தன்மையாகவே இருக்கணும், ஆம்பளை மட்டும் வந்து எங்க வேணாலும் ஊர் மேயலாமா, தப்புன்னா. அதை வேற மாதிரி நம்மால் என்ன சொன்னாரு, அவன் 3 வச்சுக்கிட்டா நீ 3 வச்சுக்க, கர்ப்பப்பை அறுத்து எறிஞ்சிரு. அது இருந்தால் தானே அந்த பிரச்சனை. கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் யார் அதுக்கு காரணம்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்.
இப்படி சொன்னவரை நீங்க தந்த மொந்தங்கிறீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னா நம்மளால பொதுன்னா என்ன நினைச்சிட்டான், ரோட்ல நினைச்சிட்டான், வெளியேற்ற வச்சிடணும். பொதுன்னா அவர் சொன்னது காமன், 2 பேருக்கும் அது ஒண்ணுன்னு. இவன் பொதுன்னா பொது வெளியில் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து வெளியில கொண்டு போய் ரோட்ல வச்சுட்டா பொதுவில் வச்சுட்டான். இவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் அறிவு அவ்வளவுதான். இவங்க செம்மொழின்னு சொல்லுவாங்களே தவிர இவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ். ஏங்க ஜே அன்பழகன் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் திமுகவில். மேம்பாலம் இங்கே நல்ல நட்ட நடுவு டி நகரில் மேம்பாலம் இந்த லா போடுறான். சின்ன லா போட்டா சின்ன லாவுக்கு பதில் லட்டுக்கு போடுறதுக்கு பதில் லா பள்ளம்னு வரக்கூடிய அந்த லா போட்டான். பாலம் அது பாலமாக வெடிக்க போகுது 1 வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ, அது வேற விஷயம். இது எத்தனையோ வீடியோலையும் இதுலேயும் வந்து சமூக வலைதளங்களில் வந்ததுக்கு அப்புறமும் மாற்றலை. இவங்க தான் அந்த செம்மொழி பாதுகாக்கிற கூட்டம். என்னன்னா அப்போ பாரதி என்னை பொறுத்தவரை அந்த பாரதியுடைய காக்கை குருவி எங்கள் சாதி நீள் மலையும் கடலும் எங்கள் கூட்டம்னு சொன்னான். அப்ப என்ன சொன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பான்னா, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவன் அதே மாதிரி வந்து பட்டியல் இனத்தவர்களுக்கு வந்து ஒரு பையன் கனகலிங்கம்னு ஒரு பையனை கூப்பிட்டு அவனுக்கு பூணூல் அணிவித்தான். அவனுக்கு பூணூல் அணிவிப்பது முக்கியம் இல்லை. அவன் சொல்றான் பூணூல் ஏதோ பிறக்கும் போதே பிராமணனாக பிறந்தால் அதனால வந்து பெரிய உயர்வு இல்லை, அதாவது பிறப்பினால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கனகலிங்கம் என்ற அந்த தலித் இளைஞன் ஒரு பையன் சிறுவனுக்கு வந்து பூணூல் அணிவித்தான். எந்த ஒரு யாரையும் வந்து தவறா பேசல. சிறுபான்மையினர் யாரையும் வந்து அந்த பீரியட்ல சிறுபான்மையினர் இருந்தார்கள் பாரதியார் காலத்தில், யாரையும் வந்து தவறாகவோ இழிவாகவோ பேசவில்லை. இந்த தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குன்னால் அதை நம்முடைய தலைமுறையில் நம்ம நினச்சி பார்த்து இந்த வாழ்க்கை முறைன்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்போ திருவள்ளுவர் தலைமுறை, ஔவையார் தலைமுறை நம்மளை சொல்ல முடியுமா? முடியாது. பாரதியார் தலைமுறையில் நம்ம அவரை பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஒட்டிய அந்த இதில் தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம சுதந்திர போராட்ட தலைவர்கள், சுதந்திரத்துக்காக பாடியவர்கள், போராடியவர்கள்னு பார்க்கும்போது அந்த ஒரு 100 வருடங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் ஐம்பஸ்னா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம். தமிழ்நாட்டில் என்ன ஊட்டியிலையும் கொடைக்கானலையுமா பனிமலை இருக்கு? இமயமலையில் இருக்கு. வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம். அப்படி மேலை கப்பல் மேலை கடல் முழுவதும் கப்பல் கட்டுவோம்னா, மேலை கடல்னா இந்த பக்கம் துபாய் போகிற வரைக்கும் மேற்கு கடல். இப்படியெல்லாம் பாடினவன் அந்த பக்கம் பாரதம், அன்னை பாரதம்னு பேசினான். தமிழை விட்டு கொடுத்தானா செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாடினான் இல்லையா? அப்போ பாரத மாதாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தானோ அதே மாதிரி தமிழ் அன்னைக்கும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். 2 கண்களாக பார்த்து கொண்டார். தமிழையும் பார்த்து கொண்டார், தேசியத்தையும் பார்த்து கொண்டார் பாரதி. அப்போ முதலாக தமிழ் தேசியத்தின் வந்து யார் வந்து அதை தொடங்கி வைத்தார்? நம்முடைய தலைமுறைக்கு தெரிந்தவரை. அதுக்கு முன்னாலேயும் யாரையும் நம்ம வந்து இல்லை அவர் இல்லை இவர் இல்லைன்னா சொல்ல வரல. இப்போ வஉசிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசியத்தையும் தேசத்துக்காக பாடுபட்டார்கள், அதே சமயத்தில் தமிழர்களுக்காக தமிழர்களின் வாழ்வுக்காக பாடுபட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு மாப்போசி வரைக்கும் இருந்துச்சு. ஒரு கட்சி அப்படித்தானே வச்சிருந்தாரு. தமிழுக்காகவும் அதே சமயத்தில் தேசியத்திற்கு உட்பட்ட மாப்போ சிவஞானம் அவர்கள் இப்படி இருந்த காலத்தில் அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னால் வந்து மகாகவி பாரதி இருந்திருக்கிறார். இன்றைக்கு வந்து அவருடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் நான் பேசுவதில் தவறென்ன? தமிழை நிந்தித்தவனை பார்த்து தந்தை என்று சொல்பவர்கள், தமிழையே 100 அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் சிந்தித்தவனும் சுவாசம் செய்தவனுமான பாரதியை என்னுடைய பாட்டன் என்று சொல்வதில் என்ன தவறு என்று சீமான் கேட்கிறார். 100% நான் அவருடைய கருத்தில் நான் இணைகிறேன். இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து
முண்டாசு அவர் பாரதிக்கு பேர் அந்த காலத்தில் முண்டாசு கவிஞன் என்று அன்பாக சொல்லுவார். அவர் அந்த வழக்கமான முண்டாசு கட்டிட்டு தான் வெளியே வருவார். அவர் ஒரு முண்டாசு இல்லாமல் அவரை பார்த்துருக்கிறதுக்கு ஒரு படத்தில் கூட அந்த காலத்து புகைப்படத்தில் வாய்ப்பே இல்லை. அப்போ முண்டாசு கவிஞன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு முண்டாசு கட்டாத பாரதியாக இருக்கிறார் சீமான். ஏனென்றால் அதே கொள்கை, இந்த தமிழ் தேசியம் என்ற கொள்கை, தமிழ் எவ்வளவு முக்கியமோ, தமிழன்னை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பாரத மாதாவும் முக்கியம். அந்த அளவுக்கு முண்டாசு கட்டாத பாரதி என்று சீமான் அறிவிக்கப்படாமல் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய கோட்பாட்டில். அந்த வகையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த பெண் விடுதலையை பற்றி சொல்லும்போது ரொம்ப அந்த கற்பு நிலையை பற்றின்னு சொன்னால் அழகாக சொல்லுவார் பாரதி. அந்த ஒரு வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். திமுகவை பற்றி அவர் பெரிய தீர்க்கதரிசி பாரதி. எது சொல்கிறீங்க சார்? நெஞ்சில் ஊரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடின்னு கரெக்டாக சொல்லிக்கிறாரு. அதேபடி இந்த திமுக 1949 வரத்துக்கு முன்னாலேயே அவர் எழுதிட்டு போயிட்டாரு. ஆனால் இவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காரு. கரெக்டாக பொருந்தது பாருங்கள். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. ஒரு லைன் கூட மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்குல்ல? இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எழுதிருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னான், தமிழ்நாட்டு மக்களுடைய கதியை பற்றி சொல்லும்போது தீர்க்கதரிசின்னு நான் சொல்லக்கூடியதுக்கு ஒரு அதை நியாயப்படுத்துவதற்கு, அதை உணர்த்துவதற்காக சொல்கிறேன். பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது அந்த இடத்துல பெண்கள் அந்த வரதட்சணை கொடுக்கறது, இப்போ அந்த பெண்களை அடிமைகளாக நடத்துவது, ஏதோ ஆண்களை விட பெண்கள் மட்டமானவர்களை, நம்ம மட்டும் செருப்பு போட்டு வருவோம், வீட்டில் பொண்டாட்டி நல்ல வெயிலில் பின்னால் நடந்து வருவாங்க, நம்ம குச்சி வச்சுக்கிட்டு செருப்பு போட்டு போவோம். குச்சி வச்சுக்கிட்டு இல்லை, அது இப்போ நடக்க முடியல, குச்சி வச்சுட்டு போகிறோம். பொதுவாக தான் சொல்கிறேன். ஆமாம், நான் பொதுவாக சொல்கிறேன். சில பேர் இருப்பாங்க அப்படி. பின்னால் அவங்க வீட்டில் சம்சாரம் அது மொதல் சம்சாரமோ எத்தனாவது சம்சாரமோ அதாவது சம்சாரம், அவங்க காலில் செருப்பு போடாமல் வெயிலில் நடந்து வருவாங்க. இப்போ நம்ம செருப்பு போடும்போது வீட்லேயும் ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலாமா? அவங்க போடலைன்னா கூட இல்லைம்மா போட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லாமல், நீ வீட்லேயே பெண்கள் முன்னேற்றத்தை பண்ணாதாலும் நாட்டில் இவர் தான் பெண்களை முன்னேற்றினார், இவர் தான் பெண்கள் முன்னேற்றத்துக்கு தமிழ்நாட்டில் இவங்க தான் காரணம், நீங்களாம் இன்றைக்கி பேண்ட்டு போட்டிருக்கிறதுக்கு காரணம் அவருன்னா. நான் பேண்ட்டு போட்டிருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா ஒரு காலத்தில் வாங்கி கொடுத்தாரு துணி, அதோட முக்கிய காரணம் அது தைச்சி கொடுத்த டெய்லரு அப்படி சொல்லலாம். அப்படி நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி பேண்ட்டு போட்டதுக்கு காரணம் யாருன்னா துணியை வாங்கி கொடுத்த எங்கள் அப்பா சொல்லலாம், ஒரு காலத்தில் நானே வாங்கிட்டேன். அதோட முக்கியமாக அதை தைச்சி கொடுத்த டெய்லரு. அதை விட்டுட்டு நீங்கள் யார் யார் பேரையோ சொல்லி அவர் தான் நான் பேண்ட்டு போட்டதுக்கு காரணம்னு சொன்னான், தப்பு இல்லையா அது? அந்த மாதிரி இவர் கரெக்டாக சொன்னார் பாரதி. நல்ல விலைக்கு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பது உண்டோன்னு சொன்னான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல விலைக்கு வீட்டில் இருக்கிற நாயை விற்கிறவான், அந்த நாய்கிட்ட போய் யோசனை கேட்பானா? ஏங்க எவ்வளோக்கு விற்கலாம் பாவம்னா கேட்பானா? தமிழ்நாட்டு மக்கள் அவர் பாரதியார் எழுதினது அந்த இடத்துல பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி எழுதும்போது தான் இந்த வரியை எழுதினாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவருக்குமே பொருந்தும். ஓட்டு போட போகும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, நல்ல விலைக்கு நாயை விற்பவர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் உங்ககிட்ட ஒன்றும் அபிப்பிராயம் கேட்க மாட்டேன்றாங்க? ஊழல் செய்யும்போது கேட்குறானா, தப்பு பண்ணும்போது கேட்குறானா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறானா, தேர்தல் வரும்போது மட்டும் கேட்குறான்னா, நல்ல விலைக்கு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? இப்போ இந்த இடத்துல யார் நாய்? தமிழ்நாட்டு மக்களை நாயாக யார் பாவிக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதை 2026 நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை நாயாக நினைத்து நடத்துபவர்கள் யார்? இவர்களுக்கு நாம் இன்னும் அடிமையாக இருக்க வேண்டுமா என்பதை மக்கள் நினைத்து பார்த்து அந்த ஒரு வீரல் புரட்சியை செய்தால் சரியாக. இதுதான் நம்ம சொல்ல வரோம். பலர்களுக்கு தெளிவாக நேரத்தை. நன்றி, வணக்கம்.